தஞ்சையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சுமார் 500 ஏக்கர் விளைநிலங்களில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் நடவு செய்து 20 நாட்களே ஆன நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கிட கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது டிட்வா புயல் காரணமாக தஞ்சையில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழையால் பருத்திக்கோட்டை, ஆவணக்கோட்டை, பொன்னாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி விளைநிலங்கள் ஏரி போல் காட்சியளிக்கின்றன. தற்போது அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி வருவதால் மீண்டும் மறுநடவு செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். டிட்வா புயல் நாளை கரையை கடக்க உள்ள நிலையில் தஞ்சை மாவட்டம் முழுவதும் கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒரத்தநாடு தாலுகா பருத்திக்கோட்டை, சின்ன பருத்திக்கோட்டை, ஆவணக்கோட்டை, பொன்னாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நடவு செய்து 20 நாட்களான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வேர்கள் அழுகி வருவதாக வேதனையோடு தெரிவிக்கும் விவசாயிகள் வடிகால் வாய்க்கால்கள் முழுவதும் ஆகாய தாமரை செடிகள் மண்டி இருப்பதால் வெள்ள நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்து தெரிவிக்கின்றனர். பயிர்கள் முழுவதும் அழுகிவிட்டதால் மீண்டும் மறுநடவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்ற விவசாயிகள் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து வடிகால் வாய்க்காலை போர்க்கால அடிப்படையில் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.